சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சட்டப்பேரவையில் இன்று துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் தொடங்குகிறது. இதுகுறித்து தலைமை செயலகத்திலிருந்து செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வணக்கம் பாஸ்கர். இன்றைய தினம் சட்டப்பேரவையின் அலுவல்கள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழக பட்ஜெட் கடந்த 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 2 பட்ஜெட் மீதான விவாதங்கள் என்பது 7ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. பட்ஜெட் மீதான பதிலுரையை 12ஆம் தேதி நிதியமைச்சர் மரியவல்சன் பேரவையில் தாக்கல் செய்தார். அதன் அடிப்படையிலும் வேளாண் பட்ஜெட்டுக்கான பதிலுரையை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் பதிலுரையை வழங்கினார். இதற்கு பிறகு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அலுவல் நடவடிக்கைகள் மீண்டும் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடும் என்று சபாநாயகர் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று காலை 9:30 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே துணை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளது. இன்று மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் தமிழக சட்டப்பேரவையில் கோயம்புத்தூர் மாணவன் மரணம் தொடர்பான விவகாரத்தையும், கர்நாடகாவில் தமிழக வனப்பகுதியில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் பேரவையில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று 2 துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளதன் காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பதிலுரையை வழங்குவார். அதே நேரத்தில் புதிய அறிவிப்புகளையும் துறை சார்ந்து வெளியிடுவார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு தன்னுடைய பதிலுரையை கொடுத்து அந்த துறை சார்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடக்கூடிய நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சட்டப்பேரவை விதி 110 விதியின் கீழே 100 நாள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் 100 நாட்கள் தொடர்பான முதலீடுகள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான விவாதங்களை முன்னெடுக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சபாநாயகர் அவர்கள் இன்று கோயம்புத்தூர் மாணவர் மரணம் தொடர்பான விவகாரம் கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த வகையில் அது கவன ஈர்ப்பாக இன்று எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் அனல் பறக்கும் விவாதங்களோடு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. 2 துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் இன்று நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சட்டப்பேரவையில் இன்று சுகாதார மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் தொடங்க இருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.